காய்ஸ் நம்ம இன்றைக்கி டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு குட்டி டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புகையிலை அப்படின்னா என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டொபாக்கோ அப்படிங்கிறது, இந்த புகையிலைங்கிறது எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னா, டொபாக்கோ பிளான்ட் ஆனால் நிக்கோட்டீனா டொபாக்கோ ப்ளஸ் நிக்கோட்டீனா ரஸ்டிகா அப்படிங்கிற பிளான்ட்டில் தான் டொபாக்கோ அப்படிங்கிற கண்டென்ட் எடுக்கிறாங்க. இது டேஞ்சர் இல்லை, இந்த இந்த பிளான்ட்டில் இருக்கிற நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுதான் நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் ரொம்ப ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் டொபாக்கோவோட யூசஸ்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கே தெரியும், டொபாக்கோனாவே சிகரெட்டாக யூஸ் பண்ணுவாங்க, பீடியாக யூஸ் பண்ணுவாங்க, பைப்பு ஹூக்காவாக யூஸ் பண்ணுவாங்க, சில டைம் இந்த மெட்டீரியலாகவும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதனால் நமக்கு என்னென்ன அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம டொபாக்கோ ஸ்மோக் பண்ணுறோம்ல டொபாக்கோவை, இப்படி நம்ம டொபாக்கோவை ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஸ்மோக்கிங் கண்டென்ட்டில் வந்து பென்சோஸ்பைரின் ப்ளஸ் பாலிசைக்கிளிக் ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிற ஒரு 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, இதுதான் நமக்கு லங்ஸ், அதாவது நுரையீரலில் போய் நமக்கு ஒரு கார்சினோஜன், அதாவது ஒரு கேன்சர் உருவாக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க, அப்போ இந்த டொபாக்கோட அந்த புகையில் பென்சோஸ்பைரின் ப்ளஸ் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு நுரையீரல் புற்றுநோய் உருவாக்குது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட தொண்டை வந்து வீங்க செய்யும். ஃபைனலாக நமக்கு நுரையீரல் காசநோய், அதாவது பல்மோனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட லங் ஆல்வியோல் இருக்குல்ல, அதுவுமே இன்ஃப்ளமேஷன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேஸ் எக்ஸ்சேஞ்சும் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் எபிசிமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் கார்பன் மோனாக்சைடு இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம டொபாக்கோவை ஸ்மோக் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ஆர்பிசியில் இருக்க ஹீமோகுளோபினில் போய் ஒட்டிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனை தான் ஹைப்போக்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அதே மாதிரி இதனால் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட் டிசீஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி டொபாக்கோவை சீவிங் மெட்டீரியலாக எடுக்கும்போது நமக்கு வந்து மவுத் கேன்சரும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக மோர் டு நோ என்னன்னு பார்த்துருக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை May 1, 2004 கொண்டு வந்திருக்காங்க. அதுவே வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 2030 இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், வருஷத்துக்கு 10 மில்லியன் பேர் வந்து இந்த டொபாக்கோனாலே சாவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. May 1 வந்து தொழிலாளர்கள் தினமா, அதே மாதிரி அந்த தினத்திலே May 1 2024 ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி May 1 ஆன்டி டொபாக்கோக்கான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதத்தில் கடைசி நாள் May 31 வேர்ல்டு ஆன்டி டொபாக்கோ டே அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது நோ டொபாக்கோ, புகையிலை இல்லாத நாள் அப்படிங்கிறத May 31 கொண்டாடுறோம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருக்கேன். டாடா பாய்.